ஹே guys வெல்கம் பேக் டு மோட்டோ கிரியேட்டர். நம்ம இன்றைக்கி V4க்கு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மோட்டோவில் வந்து 7100 வாங்கியிருக்கோம். இது மோட்டோ மார்வல்ன்ற ஆஃபரில் வருது. இதில் இன்ஜின் ஆயிலு, இதில் வந்து பெட்ரோல் சிஸ்டம் கிளீனரும், அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயில் ஃப்ளஷும் நம்மளுக்கு வந்து காம்போ பேக்காகவே கொடுத்துட்றாங்க. இதில் ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பீஸும் வந்து 200 வரும். ஆனால் இந்த காம்போ பேக் வாங்கினீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துருவாங்க. இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணோன்னா ஆயில் டிப்ஸ்டிக் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இன்ஜின் ஃப்ளஷை வந்து உள்ளே ஊற்றிடணும். உள்ளே ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வந்து பைக்கை நீங்கள் ரன் பண்ணோம். இப்போ நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க, 1:05 ஆகுது. நம்ம 1:20க்கு கரெக்டாக வந்து வண்டியை ரன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் வந்து அது ரன் ஆகணும். ரன் ஆனதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயில் வந்து இறக்கணும். 19 mm சாக்கெட்டை போட்டு கீழே ஆயில் ட்ரெயின் போல்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா இன்ஜின் ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அது வந்து இன்ஜின் ஆயில் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டோம். இன்ஜின் ஆயில் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆயில் ஃபில்டரை வந்து மாற்றணும். ஆயில் ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு 8 mm டீ ஸ்பேனர் வச்சு அந்த 3 போல்ட்டை நீங்கள் கழட்டிங்கன்னா ஆயில் ஃபில்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஆயில் ஃபில்டர் பாருங்கள், இதுதான் ஓல்டு ஆயில் ஃபில்ட்ரு. அந்த ஆயில் பேக்கேஜ்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆயிலாக இருக்கும். அதையும் வந்து பக்கா க்ளீன் பண்ணுங்கள். ஓல்டு ஆயில் ஃபில்ட்ரையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக அந்த ஆயில் பேசேஜை வந்து நல்லா ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேங்க. எப்போவுமே ஜென்யூன் ஆயில் ஃபில்டர் வந்து போடுங்க. இதோட எம்ஆர்பி வந்து 247 வரும். இது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லோக்கல் ஆயில் ஃபில்டர் வந்து போட்டுறாதீங்க. அது உங்கள் இன்ஜினே டேமேஜ் பண்ணுறோம். இந்த ஆயில் கேப்பையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஓரிங்கில் எப்போவுமே பேஸ்ட் போடாதீங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படியே மாட்டுங்க. பேஸ்ட்லாம் இந்த வந்து போட வேண்டாம். பேஸ்ட் போட்டிங்கனாலும் அந்த ஆயில் பேசேஜில் போய் அடைச்சிக்கிட்டு இன்ஜின் ஆயில் வந்து ஹெட்டிகிட்டே ஏறுறது வந்து கம்மியாகி உங்கள் இன்ஜினை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அப்படியே மாட்டுங்க. அப்படியே மாட்டிட்டு 18 mm டீ ஸ்பேனர் போட்டு அந்த 3 போல்ட்டையும் நல்லா டைட் வச்சுருங்க. டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஸ்டெய்னரையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த ஆயில் ஸ்டெய்னர் வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க. அப்புறம் ஆயில் ட்ரெயின் போல்ட்டையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அது பாருங்கள், பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த ஆயில் ஸ்டெய்னரை வந்து எப்பவுமே அப்வேர்டு பார்த்த மாதிரி போடுங்க. இதை வந்து டவுன்வேர்டு பார்த்த மாதிரி போடக்கூடாது. ஸோ மேலே பார்த்த மாதிரி போடணும், கீழே பார்த்த மாதிரி போடக்கூடாது. ஸ்ப்ரிங்கு இதை போடுறேன் பாருங்கள். அந்த ஸ்டெய்னர் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், ஸ்ப்ரிங்கு வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் மாட்டணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது போக போக வந்து நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் மாட்டினீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகிடும். கரெக்டாக அதில் போய் த்ரெட்டில் லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடணும். இந்த ஸ்ப்ரிங்கு போட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி போட்டுறக்கூடாது. அது போடாமல் விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயில் வந்து 1 லிட்டர் வரும். அது நம்ம 1 லிட்டர் அப்படியே ஊற்றக்கூடாது. அதில் வந்து 850 ml தான் வந்து நம்ம இந்த வண்டிக்கு V4க்கு V3க்கு வந்து 850 ml தான் வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றணும். 1 லிட்டர் ஊற்றிடக்கூடாது. ஒரு ஜாரை வச்சு அதில் 850 ml வந்து கரெக்டாக அளந்து ஊற்றுங்க. 850 mlக்கு மேலே கொஞ்சம் கூட ஊற்றிடாதீங்க. ஒரு 900 ml அந்த மாதிரி ஊற்றிங்கன்னா உங்கள் இன்ஜினில் வர ஆயில் சீல் எல்லாமே வந்து போயிடும். அது பாருங்கள், 850 ml கரெக்டாக அளந்து பக்காவாக ஊற்றுங்க. 850 mlக்கு மேலே கொஞ்சம் கூட ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம 850 ml வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி ஆயில் ட்ரெயின் பல்ப் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த 3 போல்ட்டையும் டைட் பண்ணிட்டு அந்த 850 ml வந்து இன்ஜினில் அப்படியே ஊற்றுங்க. எப்போவுமே மோட்டூல் 7100 யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் சூப்பராக இருக்கும். 5000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் இந்த இன்ஜின் ஆயில் ரன் பண்ணலாம். நான் வந்து எல்லா கஸ்டமருக்கும் இதே இன்ஜின் ஆயில் தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து பக்கா ரிசல்ட் கொடுக்குது. அதே மாதிரி இன்ஜின் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ஹீட் ஆகாது. வண்டியே வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இதே மாதிரி டுட்டோரியல் வேணும், ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக்கு, வேறு எதனா மாற்றுறதுக்கான டுட்டோரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ என்ன நிறை குறை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்களோட யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இன்னும் மேலும் வீடியோ போடுறது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல் வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.